வணக்கம். எஸ்ஜே மாந்திரிகம். இந்த மாந்திரிகத்தில் வசிய மருந்து, ஒருவரை வசியப்படுத்துகிற அந்த மருந்தால் என்ன நல்லது நடக்க போகுது, என்ன கெட்டது நடக்க போகுது, இதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பொதுவாக ஒருவரை மற்றொருவருக்கு தன் விருப்பத்திற்கு இணங்க வச்சு அவங்க சொல்கிறபடியெல்லாம் ஆட்டி வைக்கிறதுக்கு பேர் தான் வசியம். இந்த வசியத்தை எத்தனை வகையாக சொல்லியிருக்காங்க, எப்படி செய்திருக்காங்கன்றதை நாம் இப்போ பார்க்கலாம். ஈடு மருந்து, கரைவிசம், அடுத்தது பார்த்திங்கன்னா வசியம், கரைவிசம், ஈடு மருந்து. இது பலவிதமான விலங்குகளுடைய பித்தப்பையாலும், அதுக்கப்புறம் ஒரு ஆணோ பெண்ணோ அவங்க ஐமலன்றது கண்ணுக்குள்ளே இருக்கிற அழுக்கு, காதில் இருக்கிற அழுக்கு, கழுத்தோடு இருக்கிற அழுக்கு, அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா நாதம், விந்து, சுரநீதம், அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா பெண்ணுக்கு சூதகம்னு சொல்லுவாங்க இல்லையா, பெத்திட்டு, இது எல்லாமே வசியத்துக்காக தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சில வகையான மூலிகை வேர்களாலையும் இதை செய்தும் வச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த வசிய மருந்து, வசிய எண்ணெயால் என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னாக்கா, ஒருத்தரை தன் விருப்பத்துக்கு இணங்க வச்சு செய்கிற இந்த வேலையால் அவங்களுக்கு குறுகிய காலத்தில் அந்த வசிய மருந்து முறிவு செய்யலைனாக்கா அவங்க உடம்பு மெலிந்து போகும். ஒன்று, பைத்தியம் பிடிச்ச மாதிரி, பிரம்ம பிடிச்ச மாதிரி இருப்பாங்க. அடிக்கடி வயிற்றுப்போக்கு, வயிற்று வலி, நெஞ்செரிச்சல், வறட்சி, அதிகமாக தண்ணீர் குடிக்கிறது. அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா இதில் கேட்டிங்கன்னாக்கா சில பூச்சி வகையும் இருக்குது. இந்த பூச்சி வகைகள் தலை சுருளி பூச்சி, நீர் சுருளி பூச்சி, அதுக்கப்புறம் குழியானைனா வீட்டுங்களாண்ட சின்னதாக ஒரு குழி மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே எறும்பு போட்டோம்னாக்கா அதுக்குள்ளே இருக்கிற யானை மாதிரி ஒரு பூச்சி, அந்த குழி பூச்சி, இந்திர கோமியம் பூச்சி, இது எல்லாத்தையும் எடுத்து அதுக்கப்புறம் இரட்டை வண்டு, ஒரு வண்டு ஒட்டிக்கிட்டு முன்னாடியும் பின்னாடியும் ஓடுதுங்க பார்த்தீங்களா, அந்த வண்டையும் எடுப்பாங்க. அதே மாதிரி கேட்டிங்களானாக்கா மதிமயக்கிக்குள்ளே இருக்கக்கூடிய பூச்சிங்களை எடுப்பாங்க. அதுக்கப்புறம் திகழ்பூண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பூச்சி எடுப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா கம்பளி பூச்சி மாதிரி சிவப்பு கலரில் ஒரு பூச்சி இருக்கும், கருப்பு சிவப்பு கலந்த மாதிரி. இந்த பூச்சிகள் எல்லாம் எடுத்து இவங்க இதை வசிய மருந்தாக செய்து உருண்டையாக்குவாங்க. உருண்டையாக்கி அதுக்கப்புறம் பார்த்திங்களானாக்கா அவங்களுக்கு காஃபி, டீ, தாம்பூலம், அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா கறி, மீன், முட்டையில் எல்லாமே போட்டு கொடுத்துருவாங்க. இப்போ நானும் செய்து வச்சுருக்கிறது ஒரு வகையான மூலிகையில் இருக்கக்கூடிய இந்த மூலிகை வகையும், அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா சுத்தமான மூலிகை வகைகள் நான் செஞ்சுருக்கேன். சுத்தன்றது சொல்லக்கூடாது, ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த மாந்திரிகத்தில் செய்யக்கூடிய இந்த வசிய பொருளை ஒருத்தர் கணவனும் மனைவியை சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தர் பிரச்சனை பண்ணிக்கிட்டு எல்லாமே இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்காகத்தான் இந்த மருந்து. அவங்க 2 பேரும் ஒற்றுமையாக இருந்தால் சந்தோஷம், செஞ்சு கொடுக்கலாம், அதுக்கு செய்து கொடுங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், நல்லதுக்காக செய்து கொடுக்கறதுல தப்பு இல்லை, தேவையில்லாமல் வசியத்துக்கு கொடுக்காதீங்க. இந்த வசிய பொருளால் யாருக்கு என்ன நடக்க போகுது, யார் என்ன செய்ய போகிறாங்க, இதுதான் இப்போ நம்ம பார்க்குற இது ஒரு ரகசியமான விஷயம். இவங்களுக்கு நம்ம வசிய மருந்து கொடுத்துட்டாங்கன்னாக்கா அவங்க பக்கமே தான் பேசுவாங்க. அவங்க இல்லைன்னாக்கா அவங்களுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகும். உடம்பு சோம்பல் இருக்கும், எந்த வேலைமையும் அடிக்கடி எந்த வேலைமையிலையும் அக்கறையாக செய்ய மாட்டாங்க. அடிக்கடி வாந்தி, பேதி, அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா உடல் சோர்வு, ஆಮೇಲೆ சாப்பாடு சரியாக இறங்காமல் உடம்பு மெலிந்து போகிறது. ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் எந்த விதமான இதுவும் இல்லை, படுத்தா தூக்கம் வர்றதில்லை. இப்படியே இருந்து அவங்களுக்கு நோய் பற்று, அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா மரணத்தை கூட சந்திக்கக்கூடிய அளவுக்கு இந்த மருந்து வேலை செய்யும். கொடுக்கறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் யோசிக்கணும். ஏன் யோசிக்கணும் கேட்டிங்கன்னாக்கா அது அப்படி தான், யோசித்தா ரொம்ப நல்லது, யோசிக்காமல் இருக்கிறது ரொம்ப தப்பாக தான் இருக்கும். பார்த்து செய்து கொடுக்கணும் இந்த வசிய மருந்தெல்லாம். இந்த வசிய மருந்து போடணும்னு கேட்டிங்களானாக்கா ஒரு பெண்ணுடைய நாதமோ ஒரு ஆணுடைய விந்து யூஸ் பண்ணலாம், இதில் தாராளமாக யூஸ் பண்ணி கொடுக்கலாம். ஆனால் கொடுக்கறதுக்கு முன்னாடி
பல வகையில் யோசனை பண்ணுங்க. ஏன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு வேலை செய்கிறோம், அவங்களுக்கு வசியம் பண்ணுன்றது வந்து எதுக்காக வசியம் பண்ணுறோம்? பணத்துக்காகவோ இன்னொருத்தருடைய பொருளை அபகரிக்கிறதுக்காக வசியம் பண்ணோம்னாக்கா அது வந்து ஒரு காலகட்டத்தில் தன்னுடைய சந்ததிகளை பாதிக்க வச்சு இதே வசியத்தில் அவங்க மாட்டி நாசமாவாங்க. அதுக்காக வந்து வசியத்தில் விழுந்தவங்களை காப்பாற்றுறதுக்கு உண்டான முயற்சியை வந்து அதிகமாக செய்து கொடுக்கலாம். கணவன் மனைவி வசியம்னா என்ன? புருஷனுக்கு பொண்டாட்டி அடங்காமல் இருக்கிறது, பொண்டாட்டிக்கு புருஷன் அடங்காமல் இருக்கிறது, இவங்களுக்காக நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னாக்கா அது ரொம்ப நல்ல விஷயந்தான். இதுவும் வசிய மருந்து தான். இந்த வசிய மருந்தை வந்து பொடியாக்கி வச்சுருக்குறோம். இதெல்லாம் சுத்தமான மூலிகை. இந்த மூலிகையில் வந்து பித்தோ இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரு விலங்குகளுடைய பித்தோ, அதே மாதிரி கேட்டிங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு மறந்து போயிட்டேன். ஒரு மனிதனுடைய மண்டை ஓட்டை கூட வச்சு கூட ஒருத்தரை வசியம் பண்ணலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா அதுக்கு வந்து பேரண்ட பற்பம் அப்படின்னு இருக்குது. அது வந்து இப்போ வந்து கவர்மெண்ட்டில் தடை பண்ணிட்டாங்க. அதையெல்லாம் எடுத்து பொடியாக்கி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பெரண்டை பருப்பம் இல்லை, பெரண்டை பருப்புன்றது பெரண்டை வந்து பெரண்டைன்றாங்க இல்லையா, அந்த பெரண்டையை வச்சு சேர்த்து ஒன்று இருக்குது. பேரண்ட பற்பன்றது வந்து மனிதனோட மண்டை ஓட்டு. பேரண்டன்றது வந்து உலகத்தையே பார்க்க வைக்கிற நம்மளுடைய தலை தான் பேரண்டம். இந்த உலகமும் பேரண்டம் தான். சிற்றண்டம் என்பது வந்து முட்டை, கோழி முட்டை, அதே மாதிரி பறவைகளுடைய முட்டை, 2 கால்சியமான முட்டை, அது வந்து முட்டை வந்து நிற்கும். அது சிற்றண்டை, அது பேர் தான். அதே மாதிரி அந்த பேரண்டை பற்பத்தை வச்சு கூட ஒருத்தர் ஈஸியாகவே வசியம் பண்ணிடலாம். அதெல்லாம் இப்போ கிடைக்கிறது இல்லை. அப்படி கிடைச்சாலும் அதில் வந்து பவர் இருக்குதான்னு நமக்கு தெரியாது. அந்த மாதிரி இருக்குதுங்க. இந்த வசிய பொருளை கொடுத்து அவங்கள வந்து கஷ்டப்படுத்தி வாழில் கொடுமையான மரணம் ஏற்படும். அந்த மரணமாகப்பட்டது ஆத்மா தோஷம் ஏற்படும். அதுக்கப்புறம் பிரம்மாஸ்தி தோஷமும் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதை கொடுக்கறதுக்கு முன்னாடி நிறைய டைம் யோசிங்க. கணவன் மனைவியாக இருந்தால் கொடுத்து விடுங்க. இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரு வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா அடங்காத மனுஷங்களை இருக்கிறாங்க. பார்த்தீங்களா, அடங்க மாட்டாங்க. எந்த வேலை செஞ்சாலும் அடங்க மாட்டாங்க. எது பண்ணாலும் அடங்க மாட்டாங்க. அவங்கக்கிட்ட பட்டு தொலைய முடியாத அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு இதுக்கெல்லாம் செய்யுங்க. சாதாரணமாக அந்த அவங்க வந்து என்கிட்ட நல்லபடியாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ பேசுறது இல்லை, அதுக்கு வசியம் பண்ணி கொடுங்க. என்கிட்ட வந்து ஏற்கனவே உறவு இருந்தது, அந்த உறவுலேருந்து என்னை பிரிச்சிருக்காங்க, இப்போ எனக்கு வசியம் பண்ணி விட்டுருக்காங்க. கேட்குறவங்க வந்து அவங்க கேட்குறதுல வந்து வசியன்றது வந்து நான் வாங்கி போய் போட்ட எத்தனையோ பேர் இருக்குது, எதுவுமே பலிதமே ஆகலை. அதனால் வந்து நான் என்னத்துக்கு அந்த வசியத்தை யார் சொல்கிறத நம்புறதுன்றாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்களானாக்கா இந்த வசிய பொடியும் அந்த வசிய பொருளுங்களை சேர்த்து கொடுக்கும்போது வந்து இதை வந்து கேட்டிங்கன்னா ஊசிகாந்தம் இருக்குது, முன்னோட்டி இருக்குது, பின்னோட்டி இருக்குது, அதுக்கப்புறம் இந்த தொட்டாசுருங்கி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து இந்த நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு விலங்குகளுடைய பித்துன்றது வந்து கோராசனம்னு சொல்லலாம். இதெல்லாம் எடுத்து நம்ம கரெக்டாக பண்ணி கொடுத்தோம்னாக்கா மிஸ் ஆகாத வசியம் ஆவாங்க. வசியம் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு எந்த மாதிரியான உறவாக இருந்தாங்கன்றது கேட்டு செய்து கொடுங்க. நல்லதை செய்து கொடுங்க, நல்லபடியாக செய்து கொடுங்க. இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நமது சேனலை பார்க்குற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும் சகோதரிகளும் நன்றி சொல்ல விருப்பப்படுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த சேனலை நான் வந்து ஆரம்பித்து இந்த காலத்தில் வந்து கொஞ்சம் நல்ல பொருளுங்களாகவும் நல்ல விஷயத்துங்களாகவும் நான் சொல்லிக்கிட்டு வரேன். இந்த 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 சேனலை பார்க்குறவங்களுக்கு மாந்திரிகமே தெரியாமல் இருந்தால் கூட அந்த மாந்திரிகத்தில் நீங்கள் நல்லா தேர்ச்சி பெறலாம். இன்னும் நிறைய உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்குது. சாதாரணமாக இல்லை, 365 பதிவு வரும், அவ்வளோ பதிவு இருக்குது சொல்ல வேண்டியது. இது நீங்கள் போய்ட்டு எங்கேயும் போய் கஷ்டப்பட்டு கற்றுக்கணுன்ற அவசியமே கிடையாது. இதில் நான் போடுற ஒவ்வொரு பொருளையும் பாருங்கள், பார்த்து செய்துக்கலாம். சரி, இந்த வசிய பொருள் செய்கிறதுக்கு இந்த முட்டை, இந்த சர்க்கரை இதெல்லாம் தேவைதானா அப்படின்னு கூட நீங்கள் கேள்வி கேட்கலாம். அப்படி இல்லை, ஒரு வசிய பொருள் நான் வந்து ஒரு இது பற்றி வச்சுருந்தேன், அதை எடுத்தோம்னாக்கா அதுக்குன்னு வந்து ஒரு இதை போட்டு தான் நான் ஒருத்தர் வந்தாங்கன்னாக்கா இந்த சக்கரத்தை போட்டும் இதெல்லாம் செஞ்சு அவங்களுக்கு வந்து எல்லாமே செய்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பொருளை அவங்களுக்கு கொடுத்து அனுப்பிப்பேன். இன்றைக்கி அவங்க வரேன்னு சொல்லியிருக்காங்க, அதனால தான் வந்து இதெல்லாம் போட்டு இதுவும் ஒரு பதிவாக உங்களுக்கு கொடுக்கலாமே அப்படின்றதுக்காக கொடுத்துருக்குறேன். பாருங்கள், நல்லதே செய்யுங்க, நல்லபடியாக செய்யுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து நல்ல ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.